ஆசான்கள், சிறப்பான விருந்தினர்கள், குடும்பஸ்தர்கள், எஸ்பெஷலி எங்கள் குடும்பம், அன்பர்கள் மற்றும் இங்கு உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நமஸ்காரம் தெரிவித்துக் இன்று கொச்சியிலியாவின் பரதநாட்டியம் அரங்கேற்றத்தின் இந்த முக்கியமான தருணத்தில் உங்கள் முன்னிலையில் நிற்கும் வாய்ப்பை பெறுவது ஒரு பெரும் பெருமையாக கருதுகிறேன். இன்று தாங்கள் வெறும் பல ஆண்டுகளின் கடுமையான பயிற்சி மற்றும் உழைப்பின் முடிவை மட்டும் நாங்கள் கொண்டாடவில்லை. பரதநாட்டியம் என்ற பாரம்பரியத்தில் ஒரு கலைஞராகவும் பண்பாட்டு வகையினராகவும் கொச்சிலியாவின் பயணத்தின் புதிய ஆரம்பத்தை கொண்டாடுகிறோம். கொச்சிலியா என் அன்பு சகோதரர் மகள், நீ மும்மொழியிலும் உன் கலைக்கு உள்ள மனப்பாவும் உன் முயற்சியின் உன் கடின உழைப்பின் விளைவுகளை இன்று நாங்கள் பார்ப்பதில் பெருமை அடைகிறோம். உன் கலை கற்கும் ஆவல், அந்த கலை மூலம் தழைக்க தேவையான நேர்மை, உன் நம்பிக்கையோடு நீ அனுசரிக்கும் அவ்வளவு அழகான கலை நயத்தை எத்தனையோ பேரை நீங்கள் ஊக்குவிக்கும். பரதநாட்டியம் என்பது ஒரு நடனம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒரு விதம், ஆன்மீக பயிற்சி மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தின் உருவம். அது காலங்களுக்கு முன்பு இருந்த கதைகளின் உணர்வுகளையும் ஆழமான உணர்ச்சிகளையும் உள்கொண்டு சுமந்து நமக்கு நிகழ்த்துகிறது. உன் ஒவ்வொரு அசைவும் இந்த முன்னேற்றங்களை நிறைவேற்றுகிறது. இதை பார்த்து உணர்ந்ததுவே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கியமான சாதனை ஏற்றிய கொச்சிலியாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கொச்சிலியாவை இன்றைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தன் திறமையுடன் பொறுமையும் மற்றும் அர்ப்பணிப்புடன் ஓர் தேர்ந்த ஆசானாக உள்ள ஸ்ரீமதி சைலஜா அவர்களின் கடுமையான உழைப்பையும் வழிகாட்டுதலையும் நான் பாராட்டுகிறேன். ஆசான் மாணவர் ஒரு மிகவும் புனிதமான ஒன்றாகும். கொச்சிலியாவுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஆசான் கிடைத்திருப்பது எங்களுடைய அதிர்ஷ்டம். மேலும் கொச்சிலியாவை தங்கள் பயணத்தில் தொடர்ந்து ஆதரித்த குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வெற்றிகரமான நடனாளிக்கு ஒரு பலமான ஆதரவு குழு உள்ளது. உங்களின் அன்பு மற்றும் ஊக்குவிப்பு கொச்சிலியாவுக்கு உறுதுணையாக இருந்துள்ளதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கொச்சிலியா ஒரு புதிய பரிணாமமான கலை நாடகில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். நான் நிச்சயமாக நம்புகிறேன், அவள் தொடர்ந்து வளர்ந்து ஆராய்ந்து பரதநாட்டியத்தின் அழகையும் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து பகிர்வாள். இன்று என்பது ஒரு பயிற்சி காலத்தின் இறுதி அல்ல, இது புதிய அனுபவங்களுக்கான ஒரு பரிசுத்தமான தொடக்கம். மீண்டும் ஒரு முறை கொச்சிலியாவுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நீ எப்பொழுதும் அழகுடன், ஆர்வத்துடன் மற்றும் நோக்கத்துடன் நடனமாடி பரதநாட்டியத்தின் பயணத்தில் பிறருக்கான ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உன் ஒவ்வொரு அசைவுக்கும் வழிகாட்ட வேண்டுகிறேன். நன்றி.